ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்னோட வீக்கெண்ட் வந்துட்டு நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் காட்டியிருக்கேன். வர வர எனக்கு வந்து வீக்கெண்டுக்கும், வீக் டேஸ்க்கும் வந்து வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒர்க் வந்துட்டு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ கான்டென்ட் கிரியேஷனும் பண்ணுறதுனால வீடியோ எடுக்கிறதுமே பெரிய டாஸ்க்காக இருக்கு. அதனால எப்போதும் போல எழுந்திரிச்சேன். பட் ஒரு பெர்க் என்னன்னா, நம்ம கொஞ்சம் காலையில லேட்டா எழுந்திரிக்கலாம். நான் ஆஃபீஸ் இருக்கும்போது ஒரு 8:00 அந்த மாதிரி எழுந்திரிச்சிருவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேல சொல்றேன். ஆஃபீஸ் போற அன்னைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும். பட் இந்த மாரி வீக் டேஸ்ல வந்துட்டு ஒரு 9, 10 போல அந்த மாரி தான் எந்திரிப்பேன். இன்னுமே எனக்கு வந்துட்டு காலைல எழுந்திரிச்சேன்னா, ஏதோ எங்க வீட்ல இருக்க மாரி எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போனா, எங்க அம்மா டீ, காஃபி ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல ஏதாவது சாப்பிட இருக்கும். சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேல பார்ப்பேன். அதே மாரி நான் இருக்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணி வைக்கல நைட்டு. அப்படியே சமைச்சதையுமே வச்சுட்டே படுத்துட்டேன். பட் ஸ்டில் கிச்சனுக்குள்ள போய் ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளில வந்தேன். என்னோட ரீசன்ட் Q&Aஸ்லலாம் வந்துட்டு எல்லாருமே நெறையா வந்து இந்த ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்க. ஹேர் ஃபால் வந்துட்டு இப்போ நெறையா இருக்கு. அதுக்கு என்னலாம் பண்றீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்ப நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். பிளஸ் ஆல்சோ கொஞ்சம் மித்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு ஹாஸ்டலரா இருக்கீங்க, இல்ல வந்துட்டு அந்த அளவுக்கு நியூட்ரிஷியனான ஃபுட் எல்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் இல்ல அப்படிங்கம்போது, ஐ வில் ரெக்கமெண்ட் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். இப்போ ஒரு 2 டூ 3 மந்த்ஸா நான் வந்துட்டு என்னோட ஹேர் ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்ஸ்சர வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நம்மளோட பிஸி லைஃப் ஸ்டைல்னால நம்மளால ஒரு பேலன்ஸ்டு மீல் டெய்லியுமே வந்து குக் பண்ணி சாப்பிட முடியாது. அண்ட் ஆல்சோ எவ்ரிடே ஸ்ட்ரெஸ்னால நமக்கு வந்து நெறையவே நியூட்ரிஷன் கேப்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில இருக்கும். அத வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக HK வைட்டல்ஸ் ஹேர் நரிஷ் கொலாஜன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இவங்க தான் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைமா ஹேரோட நரிஷ்மென்ட்க்காக கொலாஜன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து L-சிஸ்டீன் அண்ட் கெரா கொலாஜன் இருக்கு. இந்த கெரா கொலாஜன் வந்துட்டு ஒரு ட்ரேட் மார்க்கான பிளெண்ட் நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணும். அதே போல L-சிஸ்டீன் வந்து நம்மளோட ஹேரோட ஷைன வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதுல வந்து வைட்டமின் E அண்ட் பயோட்டின் இருக்கு. ஸோ நம்மளோட ஹேர வந்து ஏதாவது டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆல்சோ இதில உள்ள பயோட்டின் அண்ட் அயர்ன் வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ப்க்கு பிளட் சர்க்குலேஷன வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நான் வந்துட்டு இத டெய்லி 1 ஸ்கூப் வந்துட்டு வாட்டர்ல ஆட் பண்ணி குடிச்சிருவேன். இது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் தான். ஆனா 0 ஆடட் சுகர். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா hkvitals.comல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மகேஸ்வரி 10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி அதில நெறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த கூப்பன் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நெறையா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ட நான் வந்து ஒரு கன்டினியூஸா 2 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹேர்ல உள்ள ஷைன் அண்ட் அதோட டெக்ஸ்சர வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்கேல்ப்ல உள்ள குரோத்துக்கும் வந்து நான் அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து நெறையா இருந்துச்சு. இப்போ வந்து வளர மாட்டேங்குது. ரொம்ப கொட்டுது. முடி வந்து மெலிசாகிட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கன்சர்ன். நான் வந்து காமனா நெறைய பேர்ட்ட பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஸ்கூல் படிக்கிற டைம்ல தான் நம்ம வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருப்போம். அந்த பியூபர்ட்டி டைம்ல தான் நமக்கு வந்து நெறைய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸா நமக்கு வந்து முடி வந்து நல்லா வளரும். அடர்த்தியா வளரும். அண்ட் ஆல்சோ அந்த டைம்ல நம்ம யங்கா இருக்கிறதுனால நெறைய சாப்பிடுவோம். ஹெல்தியா ஃபுட் குடுப்பாங்க. அது எல்லாமே ஒரே ஃபேக்டர். பட் அதே வந்துட்டு நம்ம காலேஜ் டைம்ல, வேலைக்கு போற டைம்லயும் அதே மாரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து தப்பு. அத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே அளவுக்கு ஹார்மோன்ஸ் மட்டும் இல்ல, நமக்கு வந்துமே ஆடட் ஸ்ட்ரெஸ் நம்ம காலேஜ் போனோம்னா, அடுத்து வேலைக்கு போணும்னு இருப்போம். இல்ல வேலைக்கு வந்தோம்னா, மத்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது, நம்மளோட என்விரான்மென்ட்டே டோட்டலா மாறிட்டுங்கிறபோது, நமக்கு இன்னும் பழசே நம்ம யோசிச்சுக்கிட்டு, அதே அளவுக்கு ஹேர் குரோத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கணும் நம்மளோட கோல்ஸ்ல. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே உங்களுக்கு ஸ்கூல் டைம்லேருந்து நீங்க வந்து முடிய மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அந்த பியூபர்ட்டி டைம்ல நமக்கு வளர்ந்ததோட அப்படியே வந்து மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். நீங்க ரொம்ப ஹார்ஷா வந்து ஹேர் கட் ரொம்ப சின்னதா பண்றது, இல்ல எந்த ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலைன்னா அதே மாரி இருக்கும். பட் நமக்கு வந்துட்டு பாடியில நமக்கு ஏதாவது ஒரு லெட்ஸ் சே இப்போ வந்து எனக்கு வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே எனக்கு அதே முடி வந்து மெயின்டெயின் ஆயிட்டே வந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஹேரே நான் இதுவரைக்கும் கட் பண்ணதே இல்ல காலேஜ் சேர்ற வரைக்கும். கொரோனால எனக்கு வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறமா ஹேர் வந்து ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சு என்னோட டென்சிட்டி வந்து அப்படியே பாதியா குறைஞ்சது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமும் ஓகே நார்மலா தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டில் வி ஆர் அ டீனேஜர் ரைட் ஒரு 18, 19 அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் ஹேர் குரோத் வந்து நல்லா தான் இருக்கும். பட் தென் அதுக்கப்புறமா இந்த கேம்பஸ் இன்டர்வியூ ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வேலைக்கு போணுங்கிற மாரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆட் அப் ஆகி, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த டெங்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீவர்ன்னு ஏதாவது வருஷம் வருஷம் அந்த மாரி பெரிய பெரிய உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்துக்கு இஷ்யூ வரும்போது ஃபர்ஸ்ட்டு அடி வாங்குறது நம்மளோட ஹேர் தான். அத வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. மேபி நீங்க கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்து அத வேணா கொஞ்சம் காம்பேட் பண்ணலாமே தவிர, முடி வந்து இந்த மாரி பெரிய ஏதாவது வரும்போது முடி தான் நமக்கு வந்து கொட்டும். செகண்ட் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா,
அ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அடுத்து நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லாருமே எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப கொட்டுது, அப்நார்மல் அமௌண்ட் கொட்டுது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, போய் டக்குன்னு ஒரு அயர்ன் டெஸ்ட், வைட்டமின் B12 அண்ட் வைட்டமின் டி. இதுதான் மோஸ்ட்லி நெறைய பேருக்கு காமனான டெஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ ஹீமோகுளோபின். இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. எனக்கு வந்து எந்தெந்த டைம்லாம் ஹேர் ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதாவது இந்த மாரி ஃபீவர் டைம்ல இல்ல. நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல திடீர்னு நம்ம ரொம்ப ஹேர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நான் பண்ற விஷயம் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு பாடியிலுமே ரொம்ப பெயினா இருந்துச்சு. ஸோ அத பார்க்கும்போது வைட்டமின் B12 அண்ட் டி வந்து ரொம்ப சிவியரான டெஃபிஷியன்சி இருந்துச்சு. எனக்கு நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் வந்து எனக்கு வந்து அந்த டெஃபிஷியன்சி போணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த டெஃபிஷியன்சி எல்லாம் பத்தி தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் அந்த டெஃபிஷியன்சிக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அண்ட் ஆல்சோ இந்த மாரி பிளட் டெஸ்ட்டும் ரெகுலரா நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதேபோல கன்டினியூஸா இந்த மாரி இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் இந்த மாரி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பேன். அதேபோல இப்போ ரீசென்ட்டா எனக்கு சரியான ஹேர் ஃபால். ஸோ என்னன்னு பார்க்கும்போது கரெக்ட்டா இந்த டைம் வந்து எனக்கு வைட்டமின் டில வந்து டெஃபிஷியன்சி இருந்துச்சு. லக்கிலி வைட்டமின் B12ல வந்து டெஃபிஷியன்சி இல்ல. இத நான் ஏன் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டா சொல்றேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லலாம் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாரி அயர்ன் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாம் அது ரொம்ப காமன் தான் இருக்கிறது. அந்த மாரி இருக்கும்போது, அதுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, இல்ல ஒரு டாக்டர்ட்ட போய் மெடிகேஷன் எடுக்கிறத விட்டுட்டு, சம்மந்தமே இல்லாம ரொம்ப தௌசண்ட்ஸ் ஆஃப் ரூப்பீஸ் வந்துட்டு இந்த மாரி ஹேர் குரோத் சீரமு, இல்ல ஹேர் ஃபால் ஷாம்பூ இந்த மாரி விஷயத்துலலாம் ஸ்பெண்ட் பண்றது வந்து, எனக்கு வந்து அதுல சுத்தமா இட் டசன்ட் ஈவன் மேக் சென்ஸ். ஸோ இந்த மாரி ப்ராடக்ட்ல நீங்க போடுற அதே காசு தான் உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஆகப்போகுது. ஜஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது முடிக்கு மட்டுமே இல்ல, உங்க ஓவரால் பாடிலி ஆக்டிவிட்டிக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஹேர் கோல் வச்சிருக்கீங்க. இந்த வருஷம் நெறைய அடர்த்தியா வளர்க்கணும், இல்ல நீட்டமா வளர்க்கணும் அப்டின்னா, உங்க ஹேர் கேர் ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பா இந்த பிளட் டெஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. போய் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே இல்ல, உங்களுக்கு நார்மலா தான் இருக்குன்னா, அப்புறம் நீங்க வந்து இந்த மாரி ரொம்ப அ லைக் காஸ்ட்லியோ இல்ல அஃபோர்டபுளோ வாட்டெவர் இட் இஸ் நீங்க உங்க ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு என்னோட ஹேர் கேருக்கு மெயினா பண்ற விஷயம் வந்துட்டு, ஹேருக்கு வந்து நான் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது வந்து எடுத்துப்பேன். பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ், மல்டி வைட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து நான் கன்டினியூஸா என்னோட காலேஜ் டைம்லேருந்தே நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரி இதெல்லாம் எடுத்துட்டு இருப்பேன். பிளட் டெஸ்ட்க்கு அப்புறம் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, டாக்டர்ட்ட காமிச்சு அவங்க குடுக்குற மெடிகேஷன்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ அந்த மெடிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாரி ஹேர் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்க ஆரம்பிப்பேன். ஸோ, இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நீங்க வந்துட்டு உங்களோட ஹேர் கோல்ஸ வந்து அச்சீவ் பண்றதுக்கு முக்கியமா நீங்க வந்து இன்டர்னலா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்டர்னலா உள்ள நியூட்ரியன்ட் கேப்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுங்க. இந்த மாரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்டின்னா, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தோஸ், ட்ரை டூ கிளியர் தோஸ். அது எதுவுமே நீங்க பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஹேர் சீரமோ, இல்ல ஒரு ஷாம்பூவோ, ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றது வந்து உங்களோட ஹேர் குரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ண போறதில்ல. இல்ல வந்துட்டு உங்க ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல. ஸோ அந்த ஒரு புரிதலுக்கு வந்தாலே யூ வோன்ட் வேஸ்ட் சோ மச் ஆஃப் மனி. இத தாண்டி எக்ஸ்டர்னலா என்னோட ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு நான் பர்ட்டிகுலரா எதுவுமே நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்றதில்ல. எனக்கு இந்த மாரி கொலாபுக்கு வர ப்ராடக்ட்ஸ், ஹேர் குரோத் சீரம் அதெல்லாம் தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு ஹேர் குரோத் சீரம் வருதுன்னா, அது தீர்ற வரைக்கும் நான் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிராண்ட் வந்துச்சுன்னா அத யூஸ் பண்ணுவேன். அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டெடிகேட்டட் ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோஸ்லாம் நான் போடுறதே இல்ல. ஏன்னா, என்னால ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஒரு ஒரு ஹேர் குரோத் சீரம் வந்து உங்களுக்கு வொர்க் பண்ணுதா இல்லையான்னு நீங்க பார்க்கணும்னா, ஒரு 6 டூ 8 மந்த்ஸ் கிட்ட ஆகும். நீங்க அதுவரைக்கும் கன்டினியூஸா அத பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்கன்னா மட்டும் அத வந்து நீங்க காசு போட்டு வாங்குங்க. அதேபோல நெறைய டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு. எது வாங்குறது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும். ஏன்னா, நானே நெறைய ப்ராடக்ட் வந்து கொலாப் பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே மாரி தான் இருக்கு. எல்லாமே ஒரே இன்கிரீடியன்ட்ஸோட தான் இருக்கு. ஸோ நீங்க எப்படின்னா, உங்களோட பைசா லைக் உங்களால எந்த ப்ராடக்ட் அஃபோர்ட் பண்ண முடியுமோ, அந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க வாங்கிக்கோங்க. பட் ஆனா கன்டினியூஸா 6 டூ 8 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ த கேட்ச் ஹியர் இஸ் இந்த சீரம்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்றத ஸ்டாப் பண்ணீங்கன்னா, உங்களோட ஹேர் குரோத்தும் வந்து ஸ்டாப் ஆயிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லெட்ஸ் சே ஏதாவது டெஃபிஷியன்சி அந்த மாரி இருக்குன்னா, இந்த மாரி வளர்ந்த இந்த சீரம் நீங்க யூஸ் பண்ணி வளர்ந்த கொஞ்சம் முடியும் கொஞ்ச நாள்லயே கொட்டி போயிடும். ஸோ அது வந்து நோ யூஸ். அதனால ஃபர்ஸ்ட் இந்த நியூட்ரிஷன் கேப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, 1 வருஷம், 2 வருஷத்துக்கு நீங்க வந்து சலிக்காம பண்ணா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இதுல என்ன மாரி இருக்கீங்க, இடையில வந்துட்டு ஏதாவது பெருசு பெருசா உடம்புக்கு ஏதாவது வந்துரும்னா, நம்ம கஷ்டப்பட்டு 6 மாசம், 7 மாசம் வளர்க்குற முடியெல்லாம் டக்குனு 1 மாசம், 2 மாசத்துல கொட்டி போயிடும். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம்லாம் அ
பரவால்ல போ முடியுதானே, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நான் வந்துட்டேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் ஐ அம் ஜஸ்ட் ட்ரையிங் திங்ஸ் லைக் திஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஹேர் க்ரோத் டிப்ஸ். இத தான் நான் வந்து நெறைய பேருக்கு சொல்லணும்னு நெனச்சேன். இத வந்து ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோல தான் சொல்ல முடியும். இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்க வந்துட்டு ரீல்லயுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஒரு 1 மினிட்குள்ளலாம். என்னோட வீக்கெண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி குக் பண்றதுலயே போயிட்டு, நான் ரொம்ப லேட்டா 10 மணி, 11 மணிக்கு இனி எந்திரிச்சு, அ சாட்டர்டே வந்துட்டு ஆலு பராத்தா பண்ணோம். சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதுதான் பண்ணி, அ 10 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஆலு பராத்தா போட்டு முடிக்கிறதுக்கே மணி 12 ஆயிடுச்சு. ஸோ அதையே லஞ்சா சாப்பிட்டுக்கிட்டேன். அந்த ஆலு வந்து கொஞ்சோண்டு மசாலா கொஞ்சோண்டு இருந்தது ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். ஸோ சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே வந்து ஒரு 2 ஆலு பராத்தா போட்டுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கிளாஸ்லாம் இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே காஃபி போட்டு கிளாஸ்ல உட்காந்தேன். அப்புறம் அப்படியே கிளாஸ் நடக்கும்போதே இந்த சப்பாத்தியும் போட்டு கிளாஸ் முடியிற வரையும் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதையுமே நான் மதியத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சம் 4 மணி போல சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடே அலங்கோலமா இருந்துச்சு. ஒரு டு டூ லிஸ்ட் எழுதிட்டு வீட்டு வேலைலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். 2 நாள்ல இவ்ளோ தான் பண்ணீங்களா? அப்படின்னு நீங்க வந்து நெனைக்கலாம். ஆமா இவ்ளோ தான் பண்ணேன். நான் வந்துட்டு நல்லா தூங்குனேன். ஏன்னா, எனக்கு நான் ரொம்ப ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. வீக் டேஸ்லாம் நெறைய வேல பார்த்துட்டே இருக்கிற மாரி இருந்ததுனால, சரி ஓகே தூங்குவோம் கில்ட் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே தான் இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சமைக்கிறது, சாப்பிடுறது, கொஞ்சம் நேரம் லேப்டாப்ல வேல பார்க்குறது, அப்புறம் அடுத்த நாள் அந்த மாரி இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தேவை அப்டின்னா நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லன்னா, அதுவும் ஏன் அப்டிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சீ யூ கைஸ். பை.